இந்த நாளிலே உண்மையான தீர்க்கதரிசி உள்தாள். என்ன உள்தாள் கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் உள்தாள்? உள்தாள் நிறைய பேர் தெரியாது. 2 நாளாகமம் 34:22 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது எலியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ட்ராவின் குமாரனாகிய திக்வாகின் மகனான சல்லூம் என்னும் மிஸ்ரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்தில் போனார்கள். அவள் எருசலேமிலே 2ஆம் வகுப்பில் குடியிருந்தாள். அவளோடு அதை பற்றி பேசினார்கள் என்று சொல்லுவார். இதில் ஒரு தலைமுறை நான் சொல்லிடுறேன். நீங்கள் பைபிளை திறந்து பார்க்க வேண்டாம். நிறைய வார்த்தைகள் கொஞ்சம் அந்த கதை மாதிரி சொல்றதுனால வசனம் முழுவதையும் வாசிக்க முடியாது நமக்கு. ஆனால் நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சாலே போதும். வீட்டில் போய் என்ன செய்ய படிங்க. இந்த யோசியா ராஜா காலத்துல இந்த சம்பவம் நடக்குது. ஓசியா ராஜா ஒரு நல்ல ராஜாவாக அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு வருகிறார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு வருகிறார். இஸ்ரவேல் யூதா தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் என்ன செய்கிறார்? ஆண்டு வருகிறார். இந்த ஆகாபின் குடும்பத்தில் யோசபாத்து சம்பந்தம் நடந்திருக்கார். சம்பந்தம் ஆகாப் ரொம்ப மோசம் பண்ணினான். அதனால அந்த குடும்பத்தில் ராஜா பரம்பரையில் வர்றதுனால இவன் சம்பந்தம் கலந்து, அதனால 2 பேரும் கூட்டா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்துக்குவோம். ஆனா அவன் மோசம் பண்ணுவாங்க. யாரு? ஆகாப் விக்கிரக ஆராதனைக்காரன். இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன். அதனால 2 பேரும் ஒத்து போக என்ன செய்யணுமா? இரும்பு களிமண்ணும் தானியில் வாசிக்கிற இந்த பாலங்களில் இருக்கிறதுனால அது ஒன்றும் சேராது. நம்ம பார்க்கறது போல 2 பேருக்குமே ஒத்து போக. ஆனாலும் ஒன்றும் சேர்த்துக்கிறோம். நம்ம சொந்த வரது பற்றிங்களா? அதனால எப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோசியா நல்ல மனுஷன். அவனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 2 நாள் 34:1 யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்று வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலே தாவீதின் வழிகளில் நடக்கிற நல்ல ராஜாவாக இருந்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். கொஞ்சம் கூட விலகாம நேர் பாதையில் போறான். அல்லேலூயா. நேரான பாதை. எலியேசர் சொன்னான், நேர் வழியில நடத்தி வந்ததுக்காக சோதரம் சொல்லி, அதுபோல நேர் வழியில தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையானாலும், எவ்வளவு போராட்டங்கள் ஆனாலும், எவ்வளவு துன்பங்கள் ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு நீங்க செய்யும்போது அந்த வழி நேர் வழியா மாற்றிடுவார். அல்லேலூயா. நேர் வழியா உங்களுக்கு எல்லாமே வாய்க்கப்படும், எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. நேர் வழியில் சென்றால் எல்லாமே கிடைக்கும். ஆகவே ஜெபித்து நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தை சுத்திகரித்தான். 12ஆம் வயசுல 8 வயசுல ராஜாவாயிட்டான். 4 வருஷம் கழிச்சு என்ன செய்யறான்? தேசத்தை சுத்திகரிக்கிறான். தேசத்தை சுத்திகரிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம அந்த தீபாவளி மற்ற நேரத்துக்கு மக்கள்னா என்ன செய்வாங்க? பழைய தலையில எல்லாம் கூட போட்டு கொளுத்தி எல்லாம் கழிச்சு வீட்டில் எரிச்சி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். அதுபோல் சுத்திகரிப்பு அடிக்கடி செய்கிறது நல்லது. அல்லேலூயா. சுத்திகரி அப்படி தேசத்தை சுத்திகரிக்கலாம். ஆனால் 4-5 வருஷங்கள்ல என்ன சுத்திகரிப்புன்னா, விக்கிரகங்கள் எல்லாம் உடைத்து பூசாரிகளை கொன்று எலும்பு கோடுகளை அவர்கள் விக்கிரக பீடங்கள் மேல் வைத்து சுட்டெரித்தார் என்று வாசம். 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் தேசம் எங்க போய் விக்கிரகங்களை ஆகினான். இன்னும் அகற்றப்படாத விக்கிரகங்களை நான் போய் இருக்கிறான். இந்த காங்கிரஸ் ஆட்சியில மதுரையில எல்லோரும் ஜோம் பண்ணாங்க. இரவு ஜோமம், முன்னிரவு ஜோமம் போட்டு 5-6 இடத்துல ஜோம் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்று கூட்டி ஜோம் பண்ணுவாங்க. என்ன ஜோம் பண்ணுவாங்க? நம்ம பொதுவாக நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்யலாம்? விக்கிரகங்களை
பாவம். விக்கிரகாராதனை பெரிய பாவம் ஆண்டவருக்கு. அதனால் அதுக்காக நம்ம குறிப்பாக ஜெபிப்போம். மலையில் 50 ஜெபம் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் ரோடு மேலே இருக்கிற தெய்வத்தெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. என்ன செய்றாங்க? விக்கிரகத்தெல்லாம் எடுங்க, ரோடு அகலப்படுத்த போகிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் 465 விக்கிரகத்தை எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. அப்படி தேசத்தில் சில மாற்றங்கள் தேவன் கொண்டு வருவோம். நம்ம யோசியா சிறு பையனாக இருந்தாலும் கூட என்ன செய்யறான்? தேசம் அங்கே போய் விக்கிரகங்களை அகற்றுக்கிறான். கொண்டு போய் அப்படின்னு சொல்லி 8ஆம் வசனத்துல வசீங்கன்னா ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். என்ன செய்யறான்? 12ஆம் வயசுல அவன் தன் தேசத்தை சுத்திகரித்தான். 18ஆம் வயதில என்ன பண்ணான்? ஆலயத்தை சுத்திகரித்தான். இல்லைங்களா? ஆலயத்தை சுத்திலும் போய் அதை சுத்தம் பண்ணி அதை பழுது பார்த்து அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த ஆச்சாரியர்கள் தேவியர்கள் எல்லாம் போட்டு எல்லாம் ஆராதனைகளை ஆரம்பியா ஆராதனைகள் நடக்காம கிடக்குது. இந்த ஆகாப்பு ராஜா விக்கிரகத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் முடங்கி போட்டான். இவன் என்ன செய்யறான்? இவன் அதை புதுப்பித்த எல்லாத்தையும் மறுபடியும் கட்டி எழுப்புகிறான். அல்லேலூயா சொல்லிக்கலாம். ஆலயத்தை சுத்திகரிப்பது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சுத்தி இருப்பதை விட நம்முடைய ஆலயத்தை சுத்தி இருப்பது அல்ல. ஆலயம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதனால நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை சுத்திகரிக்கணும். என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். தாவீது இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி குற்றமில்லாமலே கைகளை கழுவுறேன் என்று சொன்னது போல குற்றமில்லாமலுமே நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ரத்தத்தால் நம்முடைய கைகளை கழுவணும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை கழுவணும், உள்ளுப்புறமும் கழுவணும், இருதயத்தை கழுவணும், உச்சந்தலையில் உள்ளங்காலோட கழுவணும். அல்லேலூயா. அப்பதான் அவருக்கு பங்கு உண்டு. இல்லைன்னா பங்கு இருக்காது. தேவன் தங்கும் உள்ளம் தேவாலயம். ஒரு பாட்டு இருக்கணும். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லி கேள்வி கேட்டோம். ஆகவே நாம சரீரத்தை என்ன செய்யணும்? சுத்தமா காத்து சரீரத்தை விட்டுறக்கூடாது. இருதயம் தானே சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். இருதயம் சுத்தமாக போதும்னு சொல்லி அப்படியா? இதயம் சுத்தமாக என்ன செய்யும்? எல்லாமே சுத்தமா. அல்லேலூயா. ஆகவே சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமாய் இருக்கும். அசுத்தமுள்ளவர்கள் எல்லாம் அசுத்தமாய் இருக்கும். எல்லாம் அசுத்தமாய் கூட சுத்தமா இருந்தா எல்லாம் சுத்தமாவே இருக்கும். நம்ம கடந்து சொல்றோம். இப்படியாக யோசியாராஜா நல்ல மனிதனாக என்ன செய்யறான்? தேசத்தை சுத்தப்படுத்துறான், ஊரை சுத்தப்படுத்துறான், ஆலயத்தை சுத்தப்படுத்துறான். ரொம்ப பரிசுத்தமா தேவனை பின்பற்றி செல்லுகிறான். அப்படி இருக்கும்போது இல்கியான ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இல்கியா அதுதான் பிரதான ஆசாரியன். அவன் தேவாலயத்துக்குள்ள போயிட்டு உள்ள இருந்து வரும்போது பலிபீடத்தில் முன்னாட பிரகார காலத்தில் உள்ள மகாபரிசுத்த ஸ்தலம் அங்க போகும்போது ஒரு புஸ்தகம் கிடக்குது. அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து வாசிக்கிறான். அது நியாயப்பிரமாண புஸ்தகம். என்ன புஸ்தகம்? நியாயப்பிரமாண புஸ்தகம். அதுல நிறைய சாபங்கள் சொல்லப்படுகிறது, தேவனுடைய கோபங்கள் சொல்லப்படுகிறது, தேசத்தில் நடக்கிற காரியங்கள் சொல்லப்படுகிறது, ஜனங்களிடத்துல
பரிசுத்தமில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால தேவன் மக்கள் எல்லாம் கண்டிக்கிறதுனால சொல்லப்படுகிறது. எனவே அதை கொண்டு வாசித்துட்டு ராஜா கிட்ட ஓடி போய் ஐயா யோசியா ராஜா கொண்டு போய் கொடுப்பான். கொடுக்கும்போது அதில் என்ன இருக்குதுன்னு வாசி அப்படிப்பான். அப்படி சொல்லும்போது அவன் வாசிக்கிறான். 16, 15, 16 கண்டெடுக்கிறான். 18, 19 ராஜாவுக்கு சொல்லி கொடுத்து வாசிக்க கேட்கிறான். ராஜா அந்த வாசிக்கும் போது ராஜா ஏற்கனவே நல்லா சுத்தமாக இருக்கிறான், நல்ல பரிசுத்தமாக இருக்கிறான். ஆனாலும் பாருங்க, அவன் தன்னை ஆண்டவருக்கு முற்றிலும் செய்யறான். இன்னும் அர்ப்பணிக்கிறான். பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி அவன் என்ன செய்யறான், இன்னும் கர்த்தருக்கு அப்ப 27ஆம் வசனத்துல அவன் எப்படி இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் அந்த உள்தாள் இடத்தில் போகும்போது உள்தாள் இடத்துல போய் ஆட்களை அனுப்பி இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு 22ஆம் வசனத்துல உள்தாள் இடத்துல அனுப்புகிறான். உள்தாள் இடத்துல போய் அனுப்பும் போதே அவன் சொல்றான், அவன் கரெக்டா சொல்லிடுறான். அவன் உண்மையான தீர்க்கதரிசி. அவர்கள் யாரு? அவளை பற்றி முதல்ல படிக்கிறோம். உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கிறார். உண்மையை சொல்லுகிறார். நிறைய தீர்க்கதரிசிகள் போய் சொல்லுவாங்க, ஒரு உண்மையை சொல்றான். நிறைய தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா இல்லாததான் சொல்லி கொடுங்கி மக்களை தன்வசமா இழுக்க பார்ப்பாங்க. இப்போ சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு குடும்பத்தை இந்த குடும்பத்தை ஆதரவுக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யலாம் வச்சு நடத்திட்டு இருந்தோம். அந்த குடும்பம் 4 பேர். ஒரு நாள் அவங்க வீட்டை சந்திக்க போயிருக்கும்போது இன்னொரு பாஸ்டர் இருந்தார். அவரை அப்போ நான் சொல்றேன், என்ன வந்திருக்காரு, புருஷனாங்களோட வந்திருக்காங்க. என்ன இவர் உட்காந்துருக்காரு, வீட்டுக்கு சின்ன வீடு தான் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் சொன்னாரு, அவர் இப்போ நானும் சோத்திரம் பண்ணேன், தெரிஞ்சவர் தான் சோத்திரம் பண்ணேன், நான் வாங்க சொல்லிருந்தாரு. அப்புறம் என்ன வந்திருக்கேன் அப்படின்னேன், சும்மா ஒரு ஜோம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு. அப்போ அவர் அந்த அம்மா சொல்றாரு, அம்மா நான் ஒரு தீர்க்கதரிசி, உங்க வீட்டுல ஒரு பானை இருக்கு, இந்த பானையிலே மாவு இருக்கு, இந்த மாவுல புழு பூச்சிகள்லாம் என்ன செய்யுது ஓடிக்கிட்டு இருக்கிறதாக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோமிட்டு போயிட்டார். அப்புறம் நாங்கள் ஜோமிட்டு வந்தோம். இந்த அம்மா அவர் மேலே போயிடுச்சு. பின்னாடி என்ன பண்ணிச்சு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு போயிடுச்சு. போய் 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 ஒவ்வொரு சபையாக போய் அந்த சைட்லேருந்து அங்கே போகும். இப்படியே போயிட்டு அங்கேயும் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாஸ்டருக்கு என்ன தீர்க்க தரிசனம் வரோம் இந்த ஐயாவுக்கு இருக்கு அப்படின்னு அந்த அம்மா அந்த ஐயா அப்படின்னால போயிடுச்சு. அங்கேயே உருப்படியா இருக்காங்க, யாரும் இல்லை. அங்கேயும் குறை சொல்லி கொடுத்து வெளியே இப்படிதான் ஜனங்கள் இருப்பான். நல்ல தீர்க்க தரிசனங்களை நம்பக்கூடும். நிலையிலையா இயேசு கிறிஸ்து சபையில எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்றால் என்ன முடிந்தது? ராஜாக்களின் ஆட்சி முடிந்தது. இயேசுதான் ராஜா. இவர் யூதருக்கு ராஜா. அதான் இயேசுதான் ராஜா. அதான் ராஜாக்களின் ஆட்சி முடிஞ்சது. பிரபுக்கள் ஆட்சி முடிஞ்சது. இந்த மன்னர்கள் ஆட்சி முடிஞ்சது. எட்டைவரம் ஜமீன் ஆட்சியெல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிவு. தீர்க்க தரிசனம் முடிந்தது. எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு. வேத வசனத்துல எல்லாமே உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனமா கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஏற்க நீங்க படிக்கவே நீங்க எதை செய்யணும், எதை விடணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த உள்தாழ்வார்கள் உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கிறான். அவர்கிட்ட புக்கை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கவும் அவன் என்ன செய்யறா, அதை வாசிக்கிறான். அதை வாசித்து அதனுடைய அர்த்தங்களை சொல்றான். சொல்லி அதுக்கு வந்து அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறனால தேவனிடத்தில் நான் விசாரிக்கிறேன், புஸ்தகத்தை நீங்க வச்சிருங்க, நான் விசாரித்து சொல்றேன், கொஞ்சம் இருங்க சொல்லி அவங்களெல்லாம் இருக்க சொல்லி அங்க இலக்கியா ஆசாரி நான் இலக்கியா போயிருக்கிறான். கூட 10 பேர் போயிருக்கிறான். இவங்களை இருக்க வச்சு அவன் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றான்,
சொல்லும்போது என்ன சொல்லுகிறாங்க, அந்த 27 இந்த ஸ்தலத்திற்கும் அது குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்னார். அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் யோசியா ராஜா கேட்கும்போது உன் இருதயம் இழகிறது. இருதயம் என்ன செய்வதை? அந்த நியாயப்பிரமாணத்தை நீ வாசித்து கேட்கையில் உன் இருதயம் இழகிறது. எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தினாய், எனக்கு முன்பாக பணிந்து கொண்டாய், உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டாய், எனக்கு முன்பாக அழுதாய், நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். யோசியா ராஜாவை பற்றி அந்த ஸ்திரீ சொல்றாங்க. அந்த ஸ்திரீக்கு யோசியா ராஜா எப்படி இருப்பாங்க தெரியாது சரிங்களா. ஆனா அவ கத்திரத்துல கேட்டு சொல்றா பார்த்தீங்களா, கரெக்டா சொல்றாங்க, கரெக்டா சொல்லு இல்ல. நீ என்னுடைய அந்த எந்த வாசமே அழுவான், வசனத்தை கிழித்து கொள்ளுவான். 18-19 வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கிற அதிகாரம் 34, 2 நாளாகவும் 34 அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்போ 18-19 ராஜா வஸ்திரங்களை கிழித்தான்னு அதை சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் அழுது நிறைய அழுதலை. ஆனால் அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அழுத நீ உன் இருதயம் இழகிருச்சு, அதனால நீ அழுத, நீ வஸ்திரங்களை கிழித்து கொண்டாய், உன்னை தாழ்த்தினாய், நிறைய காரியங்களை எல்லாத்தையும் சொல்றா பார்த்தீங்களா. உண்மையான சொல்லி அவள் அதுபோல நம்ம உண்மையா இருக்கும். எவ்வளவு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கும். 1 தீமோத்தேயு 3:11 வாசிக்கிறோம். ஸ்திரீகள் எல்லாவற்றையும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல வாசிக்கிறோம். ஸ்திரீகள் எல்லாவற்றையும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எல்லாரும் உண்மையா. நீதிமொழி 28:20 உண்மையுள்ள மனசு படைப்பது ஆசீர்வாதம் பெறுவோம். அப்ப அந்த நாட்கள்ல பொய்யான தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. பொய் சொல்ற தீர்க்கதரிசிகள். 1 ராஜாக்கள் 22:6 வாசிக்கும் போதே அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்தார். ஆகாப் ராஜா என்ன பண்ணானா 400 பேரை கூடி வர செய்தார். கூடி வர செய்து யுத்தத்துக்கு ஒரு ஏரியாவில் ஒரு ஊரில் போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை நம்ம பக்கமாக ஆக்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆகாப் யோசபாத்திட்ட சொல்கிறார். இப்போ யோசபாத் சரி நீங்கள் சொல்கிறது நல்லதுதான், நமக்கு சொந்தமாயிட்டோன்னா அந்த தேசத்தில் உள்ள பொருள் சொத்து சுகம் வரியெல்லாம் கிடைக்கும், நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆனாலும் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம பாருங்க எப்படி சொல்லலாம் பாருங்க. ஆகாப் ராஜாவுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது, அந்த வெளிச்சம் அவனுக்கு இல்லை. அதனால இவன் சொல்றான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்குவோம். அப்போ அங்கே தீர்க்கதரிசி 400 பேர் இருக்காங்க. இந்த 400 பேரையும் ராஜா என்ன சொல்றான், தண்டோரை அடிச்சு எல்லாரும் தீர்க்கதரிசியும் வாங்க, 400 தீர்க்கதரிசி வந்தாங்க. இந்த காரியம் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகாப் ராஜாவை ஆண்டவர் என்ன செய்யணும், அவருக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தணும். ஏன்னா ஆகாப் ராஜாவோட வாழ்க்கை முடிய போகுது. அந்த முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த யுத்தத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். யுத்தத்தை ஆரம்பிக்க சொல்லி அவன் மனசுல ஒரு எழுப்புதலை கொடுத்து ஏவுதலை கொடுத்து யுத்தத்தை செய்யணும்னு. அந்த யுத்தத்தில் அவன் என்ன செத்தே போயிடும், யுத்தத்தில் செத்து போயிடுவான் இல்லைங்களா. இதுக்காக தீர்க்கதரிசிகள் வருவாங்க. ஏன்னா நல்ல தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, குடும்பம் வரைக்கும் நல்லவங்க தான். ஆனால் அந்த ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பொய்யின் ஆவின்னு ஒன்று இருக்கு, அந்த ஆவியை அனுப்பிடுவார். பொய்யின் ஆவியை அனுப்பின உடனே இவங்க 400 பேர் சொல்லுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஆகாப் ராஜாவே நீங்க 2 பேரும் செய்யுங்க, போக ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அந்த சிதைக்கானவர்கள் இருப்பான், அவன் 2 கொப்பெல்லாம் வச்சுட்டு வந்து இப்படி முட்டி அந்த சீக்கியரை நீர் அடித்து விடுவேன், அதனால வெற்றி உமக்குதான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ யோசபாத் ராஜா என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு ஒரு மனசு கர்த்தருடைய மகனாக பிள்ளையாக இருப்பதனால அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும். அவன் என்ன நினைப்பான்னா, இப்படி நடக்குமா, இவனை எல்லாம் அனுபவம்னு சொல்றாங்களே, சிறிய ராஜாக்கள் பெரிய ரொம்ப வலிமையானவர்கள்,
பயங்கரமான வீரர்கள் அங்கே இருக்கான். அதனால் அப்படி நடக்குமா நடக்காதா ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள வந்து, வேற ஏதாவது தீர்க்கதரிசி இருக்காங்களா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ மிகாயா என்று ஒருவன் இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோத மாத்திரம் சொல்லுவான். அப்படியே நல்லதா இருக்க மாட்டான், சொல்ல மாட்டான். அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆகாம் ராஜா சொல்லுவான். அப்போ யோசனை சொல்லுவான், இல்லை அவனுக்கு கேட்டுக்கொள்வோமே. அவன் வந்து சொல்லும்போது இப்படி கொஞ்சம் அவன் கேட்ட மாதிரி கொஞ்சம் சொல்லுவான். அப்புறம் நீ உண்மையை சொல்றேன்னு சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவான். சிதைக்க அந்த நானூறு தீர்க்கதரிசிகளில் ஒரு முக்கியமானவன். நீ ஓடி வந்து கன்னத்தில் அடிச்சு மக்காயா தீர்க்கதரிசியை அடிப்பான். ஒரு அடி அடிச்சு என்கிட்ட வராமே அந்த கர்த்தருடைய ஆவி உங்ககிட்ட வந்தது. நான் பெரியாளா நீ பெரியாளா? நான் தான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லியாச்சு. சிதைக்கியா தன்னை வெளிப்படுத்துவான், சொல்லுவான். அப்போ நீ ஒளிந்து கொள்ள நீ ஓடுவா பாரு, அப்ப தெரியுடா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா யுத்தம் நடக்கும்போது இவன் ஒளிவான், ஓடுவான் வெட்ட வரும்போது. அதனால அது சொல்லும்போது அவன் சரி பார்த்துக்கூடன்னு சொல்லுவான். ஆகாமக்காக மிகாயாவை என்ன செய்ய முடிஞ்சு ஜெயிலில் சிறைச்சாலையில் போடுங்க. அவனுக்கு கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் சாப்பிடும் எடுத்தா கொடுங்க அவன் சொல்லிட்டு அவன் போயிடுவாங்க, யுத்தத்துக்கு போயிடுவாங்க. போனா என்ன செய்வான், யுத்தத்துல ராஜா ஆகாம் ராஜாவை அந்த அம்புகளை எய்து அவனை ரத்தம் வர வச்சுருவாங்க. ரத்தமெல்லாம் கொட்டி கடைசியில் அவனை ரத்தத்தை கொண்டு உட்கார வைப்பாங்க. அவன் என்ன செய்வான், செத்தே போயிடுவான். அப்படியே அவனுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லைங்களா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த ஆகாம் ராஜா மோசமானவனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை அடிக்க சித்தமாகி ஒரு முடிவு கொண்டு வந்தார். எனவே அந்த நாட்களிலே உண்மையான தீர்க்கதரிசிகள் சிலர் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அந்த உள்தான தீர்க்கதரிசியானவள் உண்மையை சொல்லுகிறவளாக இல்லையா? நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவளை குறித்து ரொம்ப சொல்லப்படலை, ஆனால் அவளை குறித்து சில இடங்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவளா இருந்தா, கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். பார்த்தீங்களா, நம்ம தீர்க்கதரிசி அதனால் நம்ம வாயில வந்ததை சொல்லிடுவோம், எல்லாம் வந்துட்டாங்களே திடீர்னு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு சொல்லுங்க இல்லையா? கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் போய் இல்லையா? அந்த நாட்டில் ரெபேக்காள் 2 பிள்ளைகள் வயிற்றுல சண்டை போடும் போது கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்யலாம், சாரிக்கலாம். இப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த வயிற்றுல 2 பிள்ளைகள் இருக்கு, மூத்தவன் இளையவனை சேமிப்பான், மூத்தவன் இளையவனை சேமிப்பான், அடிமையா இருப்பான் அப்படின்னு சொன்னார். அதை மனசுல வச்சுட்டு தான் அந்த ரெபேக்காள் செய்த யாக்கோபை நேசித்து அவனுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ஆசீர்வாதத்துக்கு நேரம் வழி நடத்தினான். அல்லையா? இந்த வசனத்தை வச்சுக்கிட்டான், மூத்தவன் இளையவனை சேமிப்பான்னு சொல்லிட்டு. அப்ப இளையவன் தானே பெரியவனா இருப்பான், மூத்தவன் அடிமையா தான் இருப்பவனுக்கு அப்படின்னு சொல்லிதான் அவன் என்ன செய்தான், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள அவனை என்ன செய்த வழி செய்து அவனை வேற பாதையை நடத்தினான். அல்லையா? ஆகவே நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அந்த உள்தானை போல நம்ம என்ன செய்யலாம், என்ன வேணாலும் கர்த்தரிடத்தே விசாரிக்கணும். அல்லையா? ஆமா. அப்போ அந்த அப்படி சொல்லுகிறார் 25ஆம் வசனத்துல, வேற தேவர்களுக்கு கோபம் காட்டினார்கள், அதனால கர்த்தருடைய கோபம் பயங்கரமா இறங்கும் என்று சொல்லப்படும். ஒரு வழிகளெல்லாம் சொல்லுவோம். 31ஆம் வசனத்துல, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே நான் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று அந்த யோசியா ராஜா என்ன செய்யறான், நல்ல ஒரு ஆண்டவரோட உடன்படிக்கை செய்யணும். உன்னுடைய கற்பனையின்படியே நடப்பேன், உண்மை பின்பற்றி நடப்பேன், முழு ஆத்மாவோடு முழு மனதோடு செய்வேன், அந்த
அன்பு கொண்டு உண்மை கற்பனைகளை நான் கை கொண்டு நடப்பேன் என்று சொல்லி அவன் நல்ல ஒரு தீர்மானம், உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன சொல்லுவோம்? ஒப்பந்தம். என்னது? ஒப்பந்தம் பண்றோம். பத்திரத்தெல்லாம் எழுதி ஒப்பந்தம் பண்றோம்ல, இவர் தான் சொல்றாங்க, அது மாதிரி இப்படிதான் நடப்பேன் ஒரு ஒப்பந்தம் பண்ணி ராஜா தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுல ஒரு பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு சொல்லி இல்லை, அது நினைக்காம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்படிங்களா? அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் நல்ல தீர்மானம் செய்து கர்த்தருக்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லாவிட்டால் சாபம் தேவக்கோபம் நம்ம மேல செய்வோம் வந்து இறங்கி 32 வாசிக்கிறோம். அப்போ யோசியா ராஜா சொல்லும் போது ஜனங்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நாங்களும் என்ன செய்வோம், நீங்க ஒப்பு கொடுக்குறோம், நாங்களும் இனிமேல் ஆண்டவருக்காக வாழ்வோம், விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டோம், கர்த்தரை பின்பற்றி நாங்களும் நடப்போம் என்று தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க, ராஜா எவ்வளியோ அப்படியே மக்களும் அப்படியே. அது மாதிரி இந்த ராஜா சொல்லும் போது மக்களும் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா ஒரு ஐக்கியமா வந்தாங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அந்த நாட்களில் அந்த கர்த்தருடைய சாபங்கள் விலகினது. 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். யோசியா உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சேவித்தார்கள். கர்த்தரிடத்தில் விசாரித்து நம்ம சொன்னோம்னா அந்த வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற வார்த்தைகள் மக்களை என்ன செய்யும்? தொடும். மக்களை தொடும். கர்த்தருடைய வழிகளை நடப்பார்கள். கர்த்தருடைய வழியிலே தங்களை நடக்க ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய வல்லமை அவர் மேல் காணப்படும். கர்த்தருடைய வார்த்தைகளின் வசனங்களின் வல்லமை கர்த்தர் பிள்ளைகளை தொடும். இவருடைய பிள்ளைகள் தொடப்படுவார். அல்லேலூயா. 3வது பணாசை இல்லாத பணாசை நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு. இங்கே நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாங்க முன்னாடி, இப்போ கொஞ்சம் இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். சபைக்கு ஒரு குடும்பம் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே பையன். அந்த பையனை வந்து ஒரு அம்மா சந்திச்சு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு ஜெபம் வச்சு அதில் நம்ம யாரோ கூப்பிட்டு போயிருக்காங்க. போனோன்னா அம்மா அவங்களுக்கு ஒரே பையன் தானா? அப்படி அவன் ஒரு பையன் தான். நம்ம பையன் மாதிரி சின்ன பையன். நான் ஜபிக்கும் போது கருப்பா ஒரு உருவம் அவன் பின்னால் நிற்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உடனே பாஸ்டருக்கு இருந்துச்சு, தரிசனம் பண்ணலையே இந்த அம்மாவுக்கு வந்துருக்கேன்னு சொல்லி அது அப்படியே போனாங்க. அப்புறம் இந்தம்மா 7 வாரம் உபவாசம் போட்டு சிவகணம் ஜெபிக்கணும், நீ வந்துடு. அப்புறம் அப்படியே போயிட்டு அவங்க சுமைக்க போயிட்டான். அப்படியே சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்புறம் அவங்க அங்கே 2 வாரம் 3 வாரம் போனாங்க. போடுவோம், இவங்க இருந்தால் கொஞ்சம் பணம், இவங்க இருந்தால் கொஞ்சம் அந்த கிரைண்டர் இதுமாக இருந்துதான். இது போல அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுச்சு சொல்லாமலே. அப்புறம் ஏன்டா வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம என்னமா செய்ய முடியும், அங்கே போய் கேடு. அப்போ நாங்கள் சில உதவிலாம் செய்யறோம். அப்போ அப்படி என்ன செய்வாங்க, அவங்க 2 வாரம் போனால் அந்த பையன் இருக்கான். என்ன செய்தான், 7 வாரம் போடலை. இந்த மாதிரி பொய் சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டு போகிறவர்கள் நிறைய வைத்தான். ஆகவே நம்ம அதெல்லாம் நினைக்கக்கூடாது, அதை சிந்திக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அப்படி திருத்த போகக்கூடாது. அப்படி பாருங்க, பெரிய ராஜா பொருள் எல்லாமே கொடுப்பான் இல்லையா? இந்த விலையா பார்த்தீங்கன்னா கூலி
கூலிக்காக என்ன செய்தானா? இதுல யூதாவில் என்ன வாசிக்கிறோம், 1:11 வேலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் ஓடினார், காரியங்கள் இவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. 1 தீமோத்தேயு 6:10 பணாசை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பண ஆசையினால நிறைய பேர் பொய் சொல்லியே தான் பிழைக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி முடிவு கொண்டாங்க. அதனால அவரப்போ சொல்ல என்ன பண்ணாரு, இந்த தீர்த்தன் ஒரு ஊழியக்காரன் தான், அவனை என்ன செய்யறாரு, கிரேத்தா தீவுல கொண்டு போய் அவனை உட்கார வச்சார். தீர்த்து ஒழுங்கா இருக்கு கிரேத்தா தீவுல. அப்ப கிரேத்தா தீவுல எதுக்காக வச்சான்னு சொன்னா, அந்த 1 வாசிக்கலாம், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு கிரேத்தா தீவிலே உன்னை விட்டு வந்தேனே. குறைவுகள் அங்க என்ன இருக்குது, நிறைய குறைவுகள். இந்த குறைவுகளை நீ நிறைவாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், மூப்பர்களை ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஏற்படுத்து. இந்த மூப்பர்கள் நல்லவர்களா இருக்கணும், உத்தமர்களா இருக்கணும், விசுவாசமுள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அவங்களை ஏற்படுத்தினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த மக்களை இந்த குறைவுகளை நிறைவாக்குவார்கள். அல்லேலூயா. குறைவுகள் ஒழுங்கு செய்வார்கள். குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தணும். குறைவுகள் இருக்கு, நிறைய குறைவுகள். என்ன குறைவுகள் இருக்குன்னு சொல்றாரு, 12ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, கிரேத்தா தீவான் ஓயா பொய்ய துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோப்பு. பாருங்க, ஏன் கிரேத்தா தீவுல ஏன் விட்டுட்டு வந்தேங்கிறாரு. 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன்னை கிரேத்தா தீவுல விட்டு வந்தேன். ஏன் விட்டு வந்தாரா, குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தணும். என்ன குறைவு இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்கம்மா, எப்போதும் பொய்யே இரவு போது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நினைக்கிறேன் பிறந்தது முதல் பேதலிக்கிறார்கள், பொய் சொல்லி நடக்கிறார்கள். அந்த மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தால் புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டோட படிப்பாங்க. பொய் பொய்யாமல் பொய் சொல்றாங்கப்பா, அவங்களை என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்து. பொய் சொல்லாம இருக்க என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடு, பொய் சொல்லாம இருக்கணும். இல்ல அப்படி விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உண்மை ஒன்றவன் சொல்றோம், இல்லாத இல்லாத சொல்றோம். துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், நாய் சிங்கம் பொறி கரடி மாதிரி ஓயாம சண்டை பிரச்சனைகள் போராட்டங்கள் பண்றவங்களா இருக்காங்க. நீங்க எங்க பார்த்தாலும் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்னதான் இருக்கு, என்ன இருக்கு, காதல் இருக்கும், சண்டை இருக்கும். என்ன இருக்கும், காதல் சண்டை. சண்டை தான் ரொம்ப இருக்கு இல்லையா. இந்த சண்டைகளை பார்க்கும்போது மக்கள் என்ன செய்றாங்க, சண்டை போட மக்கள் இப்போ ஒரு நல்ல கதைகள் உள்ள படங்களை பார்க்கணும் விரும்புறது இல்லை. சண்டை, அடிதடி, கொலை, கொள்ளை, காதல் சினிமா படம் என்ன படம் இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட் அதுக்கு உத்தரவு கொடுக்கலாம், நல்ல படம் பரிசெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு சாகத்தான் செய்யும். ஆகவே அங்க கிரேத்தா தீவுல யார் இருக்குது, துஷ்ட மிருகம். என்ன அங்க வாழ்ந்துக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, துஷ்ட மிருகங்களாக இருக்கிறார்கள். அவர் என்னவாங்க, பெருவயிற்று சோம்பேறிகள். பெருவயிற்று சோம்பேறிகள் நிறைய கொழுப்பான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டா அதுவே அவங்களுக்கு ஒரு முடிவு ஹார்ட் அட்டாக்கு வந்துடும். வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு என்னதான் வரும், ஹார்ட் அட்டாக். நம்ம வயிறு பெருசாக இருந்தாலே அங்கே ஆபத்துன்னு அர்த்தம். அதனால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா சுலபமாக வச்சுக்கணும். அல்லேலூயா. நல்லா. எனவே பெருவயிற்று சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வேலை செய்யாதவன் சாப்பிட, ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா சாப்பிடக்கூடாது. பாஸ்டர் பைபிள் வாசிச்சு சபையில் ஜெபிக்கலன்னா சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்யணும், உதவி பாஸ்டர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்யணும், விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க செய்யணும். சோம்பேறிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு,
சோம்பேறி என் வயலை கடந்து போறேன். அது முற்காடா இருந்தது. சோம்பேறி வயல்ல இருந்ததுதான் முள்ளுதான் இருந்ததுங்க. அங்க ஒரு கோதுமை இல்லை, அரிசி இல்லை, நெல் இல்லை, பயிர் இல்லை, பச்சை இல்லை, முள்ளுதான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆமா, நல்லா சாப்பிட்டு நல்ல வேலைகளை செய்யணும். அல்லேலூயா. இந்த கொழுப்பானது இப்ப எல்லாமே என்ன செய்யணும்? வித்தியாசமாயிடுச்சு. ஆகாதவர்களால இந்த கொழுப்பு தான், எல்லாமே கொழுப்பு தான் விரும்புறாங்க. திருப்பதி இடத்துல கூட கொழுப்பு சேர்த்துட்டாங்க. ஆமா, அது திருப்பதி இடத்துல வந்து பிராமணர்கள் தான் சாப்பிடுவாங்க, இந்த பிள்ளைமார்கள்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க கறி மீன் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த கறி மீன்ல உள்ள கொழுப்பு எடுத்து இங்க சேர்த்தாங்க. அவங்க கறியில உள்ள கொழுப்பெல்லாம் அங்க ஏற்றுமதி பண்ணி அவங்க அல்வா லட்டு தயாரிச்சுட்டாங்க. அப்பாங்க திட்டமெல்லாம் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே நம்ம பரிசுத்தம் அடையணும். அதுக்காகத்தான் தேவன் ஊழியக்காரர்களை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆடு கெட்டு போயிடுச்சு, அதை நல்ல ஆடா மாற்றி அதை பரலோக வழிபடத்துல கொண்டு வந்து படைக்கிறவன் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமா, ஆகவே பணாசை இல்லாதவர் அந்த உள்தானை போல நாமும் காணப்பட கர்த்தர் சிவராக நாலாவது தைரியம் உள்ளவராக இருந்தார். நீதிமான்களோ சிங்கத்தை போல. ராஜாவுக்கு ராஜா நினைச்சோம்னா ராஜாவின் கோபம் சிங்கத்தின் சிப்புக்கு சமாதானம். ராஜா நினைச்சோம்னா அவளுக்கு ஏதாவது எதுவும் பண்ணிடலாம். என்ன இப்படி நமக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்மளே பரிசுத்தமா இருக்கோம், அதனால பரிசுத்தமா இருக்கும். நம்மளே பரிசுத்தமா இருக்கோம், ரொம்ப தேசத்தை சுத்திகரித்திருக்கிறோம், ஆலயத்தை சுத்திகரித்திருக்கிறோம். எல்லாமே நம்ம சொல்லி ஜனங்களெல்லாம் நல்லவர்களாக மாறிட்டாங்க. இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லுது? இவனை பெரிய பொம்பளை பெரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? கோபமா அவன் காணப்படலை, தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுனால தன்னை தாழ்த்தி அவன் என்ன செய்யறான்? ஒப்பு கொடுத்தான். அவன் சொன்ன மாதிரி என்ன செய்யறான்? நடந்தான். தேசம் என்ன செய்தது? ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேசம் பெரிய மாறுதலை கண்டது. கிரகங்கள் இல்லாத தேசம் மாறிடுச்சு. எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டார்கள். கடைசியில 5வது நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 35:1 வாசிக்கிறோம். பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. அவ்வளவு பரிசுத்தமாயிட்டாங்க. இந்த உள்தால் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கேட்டு யோசியா ராஜாவும் அந்த ஊர் அந்த ஜனங்களும் சுற்றி இருக்கிற ஜனங்களும் தேசமெல்லாம் எப்படியாச்சு? பரிசுத்தமா மாறி பஸ்கா திருவிருந்தம் எடுத்துட்டாங்க. என்னமா பஸ்கா என்னது? திருவிருந்தம் எடுத்துட்டாங்க. பாருங்களேன், விக்கிரகத்தை ஆராய்ச்சி இந்த மக்கள் எவ்வளவு மாற்றத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு எல்லாம் சொல்லுவோம், தேசத்துல இழப்பது உண்டாயிட்டு. உள்தால் தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசியா இருந்து கர்த்தரிடத்தை விசாரித்து பணாசை இல்லாதவர்களாய் நடந்து தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னதுனாலே தேசம் எழுப்புதலை கண்டது. அல்லேலூயா. தேசத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, தேசத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசியா ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய மகிழ்ச்சியாய் மாறினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியாளர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.